Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சங்கர். டெல்லியிலேருந்து செய்தி பறந்து வந்திருக்கு. ஒரு செய்தி டெல்லி ராஜகோபாலன் இருந்து, இன்னொரு செய்தி அமித்ஷா டெல்லியிலிருந்து கிளம்பி மதுரை வராரு. முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. என்ன திட்டத்தோட வராரு, என்ன அஜெண்டா அமித்ஷாவோட அஜெண்டா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அமித்ஷாவுடைய அஜெண்டாவை சொல்ல வேண்டும் என்றால், சங்கர் சர்மா மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை 2026 வேரோடு புடுங்கி எடுக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். எது இருப்பினும் மதுரை வருகை என்பது கண்டிப்பாக ஒரு தமிழக அரசியலில் திருப்பத்தை கொடுக்கும். சங்கர் கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழக யூனிட்டில் அதையும் சரிப்படுத்துவார். அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு முதல் தடவையாக ஒரு மாபெரும் தலைவர் தமிழகத்திற்கு வருவது என்பது முதல் தடவை. இரண்டாவதாக, எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூடி உதயநிதியை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த இடத்தில் இவர் ஆரம்பிப்பார் கதையை. உதயநிதியை ஒதுக்கி விட்டார்கள், அவருக்கு துணை பொதுச் செயலாளர் தர வேண்டுமா, அல்லது அவருக்கு ஏன் ஜடர் என்று ஜுரம் வந்தது, நிதிஷ் மாட்டிக்கொள்வாரா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய தாக்கம் இனி வருமா, 4-5 நாளா தடால்னுட்டு இந்த போன்ல பாருங்க, வைப்ரேஷன் மோடுன்னு இருக்குது, ஏரோப்ளைன் மோடுன்னு இருக்குது, சைலண்ட் மோடுன்னு இருக்குது. உதயநிதி ஏன் சைலண்ட் மோட்ல போனாரு? ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ இல்லையோ? அதையெல்லாம் முசிப்பி விடுவதற்காகத்தான் அமித்ஷா சென்னை வருகிறார். காரணம், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு அலையன்ஸை உருவாக்கிய அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன அமித்ஷா ஒரு மாத காலம் ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை என்று சிலர் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு விளக்கத்தை நான் ஐபிசி தமிழர்களுக்கும் சொல்ல வேண்டும். திடீரென்று ஆபரேஷன் சிந்தூர், புல்வாமா அட்டாக், அதையும் தவிர மத்திய அரசாங்கம் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த கூட்டம் பிரதிதினம் நடந்தது. மே 6ஆம் தேதி முதல், அதாவது சொல்ல போனால் எக்ஸாக்ட்லி 1 month பிஃபோர், இந்தியா முதல் முறையாக பாகிஸ்தான் வில்லே சென்று வீட்டுக்குள் புகுந்து அங்கு இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. அதற்காக பல ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இருந்தது. அதில் அமித்ஷா பிஸியாக இருந்து விட்டார். அதனால்தான் தமிழகம் வரவில்லை என்பதுதான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். இனி அவர் ஓப்பன், இப்ப பீகாருக்கு போயிட்டு வந்துட்டாரு, மகாராஷ்டிரா போயிட்டு வந்துட்டாரு, தமிழ்நாடு போறாரு. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 26 தேதி வாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். அவருக்கு திருநெல்வேலியோ இல்ல கோயம்புத்தூரோ போலாமான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு தலைவரும் அங்க வர ஆரம்பிச்சுருவாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி சரி, மீதி யார் யாரை சேர்க்கிறாங்களோ அவங்களாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஒரு யோசனை பேரில் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கும். இனி அமித்ஷாவுடைய வருகை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். திமுகவுக்கு என்ன மெசேஜ்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப உதயநிதி கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாரு, சைலண்ட் மோட் ஆயிட்டாரு ஒரு 5 நாளா அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. திமுகவுக்கு என்ன மெசேஜ்? ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. திமுகவுக்கு இது என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குது? பி கேர்ஃபுல், உங்க காட்சி கைது போயிடும். கண்டிப்பாக அமித்ஷா நினைச்சாருன்னா டெல்லி மாதிரியும் மகாராஷ்டிரா மாதிரியும் ஒரிசா மாதிரியும் சமாப்தி பண்ணி விட்டுருவாரு. திமுகவுக்கு வயத்துல புளிய கழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல, வயிற்றுல புளிய கரைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா மதுரையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு? எந்த ஷா வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது, டெல்லிக்கு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. இவர் அண்டர் கண்ட்ரோலா ஏன் பிரைம் மினிஸ்டர் போனார்? அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்? பையனை காப்பாத்து, மாப்பிள்ளையை காப்பாத்துன்னு ஏன் இப்ப கையில பெக்கிங் பவுலோட போறாரு அவர்? ஏன் ஒண்ணு நிதி கேட்கணும், எப்ப பார்த்தாலும் பணம் 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 அழணும் மூக்கால.
அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், தமிழ்நாட்டில் எவன் வந்தாலும் அழுதுட்டு இருக்காங்கன்னுட்டு. அடுத்தது வந்து என் பையனை காப்பாத்தி, என் பையன் ஊழல் செய்யலாம், கைது செய்யக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை 1967 மிக மிக நெருக்கமாக நான் பார்த்து வருகிறேன். அப்பொழுது இருந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 5 தலைவர்களை வைத்துக் கொண்டு திமுகவை பெரிதாக்கினார். 1967 மரணமடைந்தார் அகாலமாக. அந்த 2 வருடத்தில் நான் சிறு பத்திரிகையாளனாக தமிழகத்தில் பல செய்திகளை சேகரித்தேன். தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பருக்கு. அப்போ வந்து பாருங்க, என்னுடைய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் ராஜாஜியிடம் மற்றும் சுராஜா என்ற பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணாவிடம் எடுத்துக்கொண்டு சென்ற பல கடிதங்களை நான் கண்டான பத்திரிகை ராஜாஜி மூலமாக அவருடன் நான் சென்று நிற்கிறேன். அப்போ பாவு சண்முகம், சத்தியவாணி முத்து, வி.ஆர். நெடுஞ்செழியன், கே.ஏ. மதியழகன், ஏ. கோவிந்தசாமி போன்ற மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அன்பில் தர்மலிங்கம், யாரு அசைக்க முடியாத தூண்கள். அண்ணா வளர்த்து விட்டார் 5 பேரை, இன்க்ளூடிங் கருணாநிதி. அது ஒரு 10-20 வருஷம் ஓடிச்சு. கருணாநிதி உயிரிழந்து இருந்தபோது ஸ்டாலின் கட்சி கொடுத்தாரு. அப்ப யாரு அந்த 5 பேர் இல்லவே இல்லை. இப்ப ஸ்டாலின் வந்து உதயநிதி கிட்ட கட்சி கொடுத்திருக்காரு. அந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா ரிதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், செந்தில், அப்புறம் ஒன்னு என்னது விக்ரம் ஜூ, இவங்க யாரு? இந்த 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 காளான்கள் யாரு? திமுகவினரா? திராவிடம் பேசுபவரா? பேசுறீங்களா இன்னும்? அதனாலதான் உதயநிதி சர்க்காராரு. அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றணும்? மு.க. ஸ்டாலினை வந்து பையனை காப்பாற்றலாம். அந்த ரிதீஷ் 30,000 கோடி பையனவே தகராஜனே சொல்லியிருக்காங்களே, நம்ம ஏங்க சொல்லணும்? 3 மாசமா தமிழகம் வாய் அடைத்து இருந்ததே, 3 வருடங்களாக. உதயநிதி மேல கை வைக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஊழல் செய்யலாம், என்னங்க இது? அதையெல்லாம் ஒடுக்க, அதையெல்லாம் இடுக்க அமித்ஷா சென்னை வருகிறார், தமிழகம் வருகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், போன முறை அமித்ஷா வந்தபோது அலைன்ஸை உறுதி பண்ணாரு. இந்த முறை ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ அல்லது அன்புமணி ராமதாஸையோ யாரோ ஒருத்தரை வந்து சந்திப்பதற்கான எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? அதுல ஏதாவது சமாதான முயற்சி? ஏன்னா அண்மையில ஓபிஎஸ் குறிப்பிட்டு சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அமித்ஷா வந்தபோது என்னை அழைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நிலவுது. அண்மையில குருமூர்த்தி கூட போய் பார்த்துட்டு வந்தாரு, கூடவே வந்து சைதை துரைசாமியும் கூட போயிட்டு வந்தாரு. நட்பு ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல ஒன்னு ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி, இவங்க 2 பேரை யாராவது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் நான் தொலைபேசி மூலமாக அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவரை கேட்டதில் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க. இன்று மாலையோ நாளையோ கிடைக்குமோ, அது நாம் இருவரும் இதை 7ஆம் தேதி சாட்டர்டே மதியம் 2 மணிக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம். என்னை பொறுத்த மட்டில் இது பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்கள் கூட்டம். இந்த அதிமுக, திமுக, அமித்ஷா அதெல்லாம் நிறைய டெல்லியில கரைச்சி கொடுத்து இந்த பால் சஃபேத் ஹோகியா, என்னுடைய மயில் வெள்ளை மயிர் ஆயிடுச்சு. காரணம் இதே தான், நிறைச்சி போச்சு. அமித்ஷாவிற்கு சென்னைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு போன் எடுத்தாருனாலே போதும். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸிடம் அமித்ஷா தொடர்பில் இருக்கிறார், டாக்டர் எஸ் ராமதாசும் தொடர்பில் இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வத்திடம் தொடர்பில் இருக்கிறார். நேரம் வரணும்னு அவசியமே கிடையாது. இருப்பினும் என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக பெரிய கூட்டணி என்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் உருவாகும். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்த ஒரு மாசம் கேப் இருக்கு பாருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நாளாகும். அவங்க எல்லாம் பீகாருக்கு ரொம்ப துடிக்கிறாங்க. தமிழகத்தை விட பீகார்லயும் அசாம்லயும் நிறைய செய்யணும்னு பாக்குறாங்க. பீகார்ல நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது 243 சீட் இருக்குங்க. அதுல பாஜக வந்து 140 சீட் அவங்களே வந்துருவாங்க. நிதிஷ்க்கு அவசியமே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாஜக மிக மிக தீவிரமாகி விட்டது. அமித்ஷா கையில் ஒரு தேர்தல் அறிக்கை, அதாவது குறிப்பை நான் நேரவே பார்த்தேன் சென்ற வாரம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நரேந்திர மோடியினுடைய பாப்புலாரிட்டி அதிகமாகிவிட்டது. இன்று தேர்தல் நடந்தால் குறைந்தது 375 சீட் 400 மட்டும் வரும் சொல்றாங்க. தமிழகத்தில் மட்டும் 25-30 வரும் சொல்றாங்க. ஆஃப்டர் செந்தில் பாலாஜியும் பொன்முடி ரெசிக்னேஷன், ஆஃப்டர் அலையன்ஸ் கேம் அப் எல்லாம். இதுல வந்து உதயநிதி சல்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இதுவாகும், இன்னும் ஏறும் நடந்தது. இப்போ அமித்ஷா வந்து அமித்ஷா பீகார் போறாரு, தமிழ்நாடு வராரு, இன்னும் பல மாநிலங்களுக்கு தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புல இருக்காரு, உள்துறை அமைச்சராகவும் இருக்காரு.
அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமா என்னன்னா, கட்சி பணி மட்டுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியை அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமா வைக்கப்படுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதுல 15 மணி நேரம் கட்சியை பத்தி, இந்த தேர்தல் வியூகங்களை பத்தி மட்டுமே பேசுறாரு. மித்த விஷயங்கள் பத்தி, நாட்டு மக்கள் பத்தியோ அல்லது வந்து அமைச்சர் தொடர்பான விஷயங்கள் தொடர்பா பெருசா கண்டுகொள்ளாம இருக்கிறாரு அப்படிங்கிறது தவறான செய்தி. தாங்கள் கூறுவதில் ஆதாரம் இல்லை. நான் பிரதிதினம் நேரில் பார்ப்பதனால் எனக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக டாக்டர் மன்மோகன் சிங் யூபி அரசாங்கத்தில் அவர் வந்து ஒரு நொண்டி குதிரையாக இருந்ததனால் சங்கர் சர்மாவிற்கும் ஐவிசி தமிழ் நேயர்களுக்கும் ஒரு விதமான தோற்றம் இருக்கும். இவங்கெல்லாம் பரபரப்பா இருந்தாங்களே அந்த 10 வருஷம் இந்த 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா பாஜக கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் வைஸ் கண்டிப்பாக அவர் சுற்றி இருக்காங்க. ஆனால் அரசாங்க விஷயம் தடை செய்யவில்லை. ஆர்டிகல் 370 ஆபரேஷன் சிந்தூர், ட்ரிபிள் தலாக், ஒரு நீதிபதி ஊழல் செய்தார், அவர் வீட்டில் 100 கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது என்று ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதுலலாம் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. பார்லிமெண்டில் பதில் சொல்வதில் ராகுல் காந்திக்கு எதிராக சொல்வது அமித்ஷா முன்னிலையில் நிற்கிறார். ஆக மொத்தம் பாராளுமன்றம் நடக்கிறது என்றால் அமித்ஷா அவர்களால் தான். நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய டோட்டல் பிசினஸ் அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டார். இதை தவிர அமித்ஷாவிற்கு அரசாங்கத்தில் பிடிப்பு இருக்கிறது. குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி கீழே. ஆக மொத்தம் அவருக்கு ஒரு சொன்னா போதுங்க. இல்ல பேலன்ஸா தான் வந்து கொண்டு போறாரா? அரசாங்க பணி, இன்னொரு பக்கம் தேர்தல் பணி, ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸா தான் கொண்டு போறாரா? வெளி தோற்றத்துக்கு வேற மாதிரி இருக்கே. தோற்றம் உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தவறாக இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க. திமுக மு.க. ஸ்டாலின் வந்து 300 ஃபைல் மேல உட்கார்ந்து இருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். அவர் ஊட்டிக்கு போயிட்டு இருக்காரு அடிக்கடி. அதான் சென்னையில வராது, ஆபீஸ் வேலை படிக்காது இருப்பாரு. அவருக்கு என்று செயலகம் இருக்கிறது, அவரை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அமித்ஷாவிற்கு செயலகம் இருக்கிறது, அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், ஆலோசனை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலம் அரசாங்கம் செய்கிறார். தாங்கள் சொல்லுவதில் அர்த்தம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப மாதம் இப்ப தமிழ்நாட்டு வராரு, அப்ப தமிழ்நாட்டு மேல அமித்ஷாக்கு என்ன ஒரு குறி? அதுவும் குறிப்பா வந்து இந்த முறை தென் மண்டலத்தை குறிப்பா வந்து பாஜக காய் நகர்த்துது. என்ன காரணம்? ஏன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அரசியல் முதிர்ச்சி காரணம் எனக்கு தெரியும். ஐயா வைகோ, ஈவன் கலைஞர் கருணாநிதியோட நான் பல டிராவல் பண்ணிருக்கேன். சுத்திட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷத்துல உட்கார மாட்டாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் அவர் கால் படாத இடம் கிடையாது. வைகோவுடைய கால் படாத இடம் கிடையாது. ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின் கூட யாரு, no dispute, he is traveling a lot. அதே மாதிரிதான் அமித்ஷாவும் தமிழகத்தில் தென் மாவட்டம். ஏன்னா ஒன்னே சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுனால தான், அமித்ஷாவுடைய ஒரு கூர்மையினால் தான் பாஜக மீண்டும் மீண்டும் வட இந்தியாவில் ஜெயித்து கொண்டு வருகிறது. காரணம், தொண்டர்களையும் சரி ஆதரவாளர்களையும் சரி உசுப்பி விட்டு கட்சிக்காகவும் நாட்டிற்காகவும் ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம். அதற்கு உறுதுணையாக இருந்தது பல அமைச்சர்களில் அமித்ஷா ஒருவர். அதனால அவர் வந்து டூர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி குறை சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் ஒரு இடத்தில் பணிபுரிகிறேன், சங்கர் சர்மா பணிபுரிகிறார். உங்களுடைய முதலாளி இன்னைக்கு சென்னையில் இருப்பார், நாளைக்கு இன்னொரு இடம் போவார். ஆக மொத்தம் அவர்களுக்கு தெரியும், ஏன்னா சங்கர் சர்மா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டா நீங்க பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரிதான் நரேந்திர மோடி அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டாரு. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட விடத்தே இல்லை என்றால் என் பேர் ராஜகோபால். இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, எந்த ஷாவாலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதீங்க, எத்தனை ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. நீங்க அப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பாஜக காரங்க சொல்றதை விட நீங்க ஒருபடி மேல போய் சொல்றீங்களே. கண்டிப்பா. காரணம், அமித்ஷாவை நேரு பிரதிதினம் பார்ப்பதனால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூர்மையை பார்ப்பதனால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு. இல்ல, தமிழ்நாடு பத்தி அமித்ஷாக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு? இந்த அலைன்ஸ் வந்து ஏற்பட்ட பின்பாக என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு இருக்கு? நீங்க அதுக்கப்புறம் அவரை சந்திச்சீங்களா? அவரு எதுவும் உங்கள்ட்ட சொன்னாரா? அவரிடம் சந்தித்தது 2 முறை சந்தித்தேன். ஒன்னு ஆபரேஷன் சிந்தூரை பற்றி 10 பத்திரிகை ஆசிரியர்களிடம் தனியாக ஆஃப் த ரெக்கார்டு பேசினார். அது பத்திரிகையில் பிரசரிக்க கூடாது என்ற ஒரு ஆணையிட்டார்கள். அதுதான் நடக்கக்கூடியது டெல்லியில். அப்ப பார்த்த பொழுது, தமிழகத்தை பற்றி பேசிய பொழுது, தமிழகத்தில் இன்று தேதியில் தேர்தல் வைத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 60 முதல் 80 சீட்டு கூட வராது, திமுக தோற்றுவிடும்,
அதிமுக 140ல 170 மட்டும் வரும் எடை போட்டு கணக்கு போட்டு வச்சுட்டாரு அவர். அதனால திமுக எங்க பயப்படுறதுங்க அமித்ஷா பார்த்தா? அது சொல்லுங்களேன். முதலமைச்சர் ஏன் அவர் தூக்கம் வரலங்கிறாரு? அவங்க அமைச்சு யாராவது நினைச்சாங்களா பொன்முடி வந்து அப்படி உளருவாரு, வைணவம் சைவம் படுத்துனா நின்றுந்தாங்களா? உளர்றாரு. அதே மாதிரி உதயநிதி சைவம் அசைவம் சனாதனம் டெங்கு கொரோனாலாம் சொன்ன என்ன ஆச்சு? விடுவாங்களாத்த? இப்ப வந்து சாராயத்தை மாற்றி இருக்கீங்களா? சனாதனத்தை விட்டுருவாங்களா? அவங்க சாராயத்தை பிடிச்சி விட்டுருவாங்க, சனாதனத்தை விட மாட்டாங்க பாஜக. இடி மூலியமா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏங்க சுப்ரீம் கோர்ட் இடிக்கு தலை போட்டுருச்சுன்னு சொன்னா இடி டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அடுத்த வாரம் கூடிய விரைவில் இடியினுடைய முயற்சிகள் தொடரும். காரணம் என்ன என்று கேட்டால், விசாகன் கொடுத்த டாஸ்மாகினுடைய மேனேஜிங் டைரக்டர் கொடுத்த சில குறிப்புகளை வைத்துக் கொண்டு 140 150 பக்கங்களை கொண்ட அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டில் சீல்டு கவரில் தர இருக்கிறார்கள். 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுக்க போறாங்க. அப்ப கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஜட்ஜி பார்த்துட்டு தீர்ப்பு அளிப்பார். அடுத்த நாளோ மறுநாளோ அன்றோ அந்த தடை நீக்கப்பட்டது என்று. அப்புறம் ரேடு ஆரம்பிச்சுடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதால் ரேடு நின்று போடுமா? என்னங்க இது? குறிப்பா வந்து அண்மை காலமா இப்போ விஜய் அவர்கள் மதுரையை அடுத்து குறி வைக்க போறாரு, அங்க வந்து ஒரு பூத் கமிட்டி மாநாடு மாதிரி போட போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரையில முருகர் பக்தர் மாநாடு வந்து இந்து முன்னணி சார்பா வந்து நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக சார்பா கடந்த வாரத்துல பொதுக்குழு கூட்டமும் நடந்திருக்கு. குறிப்பா தென்மண்டலத்தை மட்டுமே மையமா வச்சு பாஜக இப்போ அரசியல் பண்ணதே, இதுக்கு என்ன காரணம்? திமுகவை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான். சென்னையிலிருந்து இப்ப வென்யூ டிரான்ஸ்பர் டு மதுரை, சென்னையை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், சென்னையை கோட்டையாக கருதக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மதுரைக்கு சென்றது என்று கேட்டால், அவங்க மதுரையில அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், வீக்கா இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. மேலிடத்துல நம்புறாங்களா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துருச்சு, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு, தொண்டர்கள் மத்தியில இன்னும் ஜெல்லாகல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நம்மளால கேட்கும் போது பார்க்க முடியுது. மேல்மட்ட தலைவர்கள் ஜெல் ஆயிட்டாங்க. மேல்மட்ட தலைவர் ஜெல் ஆயிட்டாங்க. பொதுமக்களிடையே 2 கோடி வாக்காளர்களிடையே திமுகவிற்கு எதிரான சூழ்நிலை உருவாகிவிட்டது. திமுக அரசின் மீது வெறுப்பு இருக்கிறது. பொதுமக்களுக்கு திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய ஏமாற்றம் இருக்கிறது. திமுக அரசை தவிர மு.க. ஸ்டாலின் மீது இருந்த நம்பிக்கை, மரியாதை, அன்பெல்லாம் போகிவிட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உதயநிதி சைலண்ட் ஆனதே ஸ்டாலின் சைலண்ட் ஆன மாதிரி தானுங்க. திருப்பி உதயநிதி வருவார், யாரும் இல்லைங்கள. இந்த உதயநிதி சைலண்ட் ஆயிட்டாரு நீங்க சொல்றீங்க. இந்த ஒரு வாரம் ஏங்க பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதிகாரப்பூர்வமா வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு. எதனால உடம்பு சரி? அவ ஏன் கீழே உட்கார வச்சாங்க? மதுரை மாநாட்டுல முதல் வரிசையில் ஏன் உட்கார, கட் அவுட் ஏன் இல்ல வருது? இப்ப வந்து அவங்க பேசுறதுல ஏன்னா கட்சியில முதியவர்கள் கோவப்படுகிறார்கள். குறிப்பாக திருச்சி சிவாவை பொதுச் செயலாளர் போட்டதிலிருந்து அவருக்கு சல்கிங் போதாத குறைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானங்களில் பாஜகவை கண்டித்திருக்கிறார்களே தவிர, சென்ற முறை பாஜகவுடைய மீது, குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி மீது ஏகவச்சனத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின், திமுக பேச்சாளர்கள் ஏன் மௌனம் சாய்க்கிறார்கள் மோடியை பற்றி? அதை சொல்லுங்க. பயந்ததுனால தானே. என்ன காப்பாத்தி, என் பையனை காப்பாத்தி, என் மாப்பிள்ளையை காப்பாத்தி, மீதி அவனும் எக்கடுபட்டு போய் சேர்த்து வச்சு போட்டோம். நம்மளுக்கு என்னாச்சு? அமித்ஷாவுடைய மெசேஜ் என்னவா இருக்க போகுது? தமிழ்நாட்டு வருகை திமுக நாளைக்கு ஹெட்லைனே இன்னைக்கு நான் சொல்றேன். அமித்ஷாவுடைய பேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் முயற்சி. எனினும் தேர்தல் களம் என்பது மிக மிக கடுமையானது. நான் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் தேர்தல் சமயத்தில் நான் ஒரு கருத்தாளராக இருக்கிறேன். டேட்டாஸ் வருகிறது. அதை பொறுத்து பார்த்தால் எனி எலெக்ஷன், இன்க்ளூடிங் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எலெக்ஷனோ இல்லை உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் கடினம். பொது தேர்தல் கடினம். தமிழக அசம்பிளி மிக மிக கடினம். பல போராட்டங்கள் இருக்கிறது, பல ஏமாற்றங்கள் இருக்கிறது, பல மாற்றங்கள் வரும். இருப்பினும் 2026 ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் தான் நிறைய இருக்குது தமிழகத்தில். அதை மூடி மறைக்கிறது சில ஊடகங்களும் பத்திரிகைகளும். ஆனால் பொதுமக்களிடையே போதைப் பொருளும் சாராயமும் மிக மிக தாராளமாக கிடைப்பதனால் திமுக அதிகமான சீட்டுகளை பெறாது என்பதுதான் கருத்து கணிப்பினுடைய முக்கியம். அது அமித்ஷாவும் முக்கியமாக பிரதிபலிப்பார். அடுத்து
நீங்க சொல்றீங்க மோடி அடுத்து மதுரை வர போறாரு, மீண்டும் வந்து அமித்ஷா அடுத்த மாசம் திரும்ப தமிழ்நாடு வர போறாரு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க போகுது? இது நடுவில் நிறைய மீட்டிங்லாம் நடக்குங்க. அதை தவிர மறைமுகமாக திரைமறைவில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரையறுத்து எந்தெந்த விஷயத்திலெல்லாம் டச்சியா இருக்கோ, எந்தெந்த விஷயத்திலாம் சிரமமாக இருக்கிறதோ, அதிமுக அதாவது பாஜக, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற விஷயத்தை எல்லாம் பாஜக கைவிடும், அதிமுக கைவிடும். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, திமுக காலிங்க, அவங்களும் ஒரு திமுக அணிகளும் காமன் மினிமம் போட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த அழுத்தம் கூடிய விரைவில் வரும். தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் மத்திய பாஜகவினர் வருவதனால் உற்சாகம் அடையக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தேர்தல் சமயத்தில் பாஜக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜய் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களிடையே அனுதாபிகளிடையே சில மாற்றங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஜெல்லாகமோ ஆகாதோ அதெல்லாம் விஷயம். நானும் பொதுமக்கள் ஜெல்லாகிவிட்டார்கள், திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று. விஜயை பத்தி என்ன சொல்றாங்க பாஜகவினர்? விஜயை பத்தி எடப்பாடி பழனிசாமி கையில விட்டுட்டாரு அமித்ஷாவும் நரேந்திர மோடி. நீ பார்த்து கொண்டு இருக்கோம். விஜய் வந்து தற்காலிகமாக ஆன்டி டிஎம்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கிறாரு, சிலதெல்லாம் கொடுக்காது இருக்காரு. கமல்ஹாசன் சமாச்சாரத்தை கொடுக்காது இருக்காரு. அவர் மெதுவா போறாரு அவர் விஷயத்துல. அதாவது ஒரு 2 இடத்த கயிறு கட்டிட்டு வாக் ஆன் தி டைட் ரோப்ல போறாரு அப்படி. அதனால அரசியல் தெரியாதவர், அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவருடைய கட்சியிலே குழப்பங்கள் இருப்பதாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.